வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது சிம்ம ராசிக்கான ஆகஸ்ட் 2024 மாத ராசி பலன்கள். உங்கள் ராசிநாதன் சூரியன் மாத முற்பகுதியில் கடகத்தில் நட்பு நிலையில் சிறப்பாகவும், மாத பிற்பகுதியில் சிம்மத்தில் ஆட்சி பெற்றாலும் சுக்கிரன் மற்றும் புதனுடன் இணைந்து செவ்வாய் மற்றும் சனியின் பார்வை பெறுகிறார். அது சுமான நிலையாகும். மாதம் முழுவதும் ராசிக்கு செவ்வாய் மற்றும் சனியின் பார்வை உள்ளது. எனவே உடல் நலம், மனநலம் சுமாராக இருக்கும். தன்னம்பிக்கை சிறப்பாக இருக்கும். அதே நேரம் செவ்வாய் மற்றும் சனியின் பார்வையால் அவசர குணம், கோபம், பிடிவாதம், சுயநலம், ஆணவம் போன்ற தீய குணங்கள் வரும். இறை வழிபாடு, யோகா, தியானம் போன்ற வழிகளின் மூலம் சரி செய்து கொள்ள வேண்டும். மாத பிற்பகுதியில் உஷ்ணம் சார்ந்த நோய்களும், படபடப்பு, எரிச்சல், முன்கோபம் வரும். உணவு கட்டுப்பாடும் மனக்கட்டுப்பாடும் மிக அவசியம். தன, குடும்ப, வாக்குஸ்தானம் மற்றும் லாபஸ்தான அதிபதியான புதன் மாத முற்பகுதியில் சிம்மத்தில் நட்பு நிலையில் சுக்கிரனோடு இணைந்து செவ்வாய் மற்றும் சனியின் பார்வை பெறுகிறார். மாத பிற்பகுதியில் வக்ரம் பெற்று கடகராசிக்கு செல்கிறார். குடும்பஸ்தானத்தில் கேது இருக்க குருவின் பார்வை பெறுகிறார். இதனால் குடும்பத்தில் சிறு பிரச்சனைகள் தோன்றும். குருவின் பார்வையால் பெரிதாகாது. இருப்பினும் பேச்சினில் நிதானம் தேவை. வாக்குவாதம் தவிர்த்தால் பிரச்சனை பெரிதாகாது. தனவரவு, பணப்புழக்கம் சுமாராக இருக்கும். நிலம், மனை வாங்கும் முயற்சியில் தடைகள் இருக்கும். கொஞ்சம் பொறுமை தேவை. மாத இறுதியில் தடைகள் விலகும். லாபம் சுமாராக வரும். சகோதர சகோதரிகளுடன் மன வருத்தம் தோன்றி மறையும். பொறுமை தேவை. முயற்சிகளில் தடைகள் வரும். விடாமுயற்சி செய்தால் வெற்றி கிடைக்கும். உங்கள் தைரியம், தன்னம்பிக்கையை சோதித்து பார்க்கும் சூழ்நிலை உருவாகும். தன்னம்பிக்கையோடு செயல்பட்டு வெற்றி பெற வேண்டிய காலமாகும். பெண்களுக்கு அக்கம் பக்கத்தினருடன் மனக்கசப்பு தோன்றும். பொறுமை தேவை. வேலையாட்களால் சிறு பிரச்சனைகள் வரும். உங்கள் ராசிக்கு சுகஸ்தானம் மற்றும் பாக்கியஸ்தானாதிபதியான செவ்வாய் தொழில் ஸ்தானத்தில் பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியான குருவுடன் இணைந்து சுகஸ்தானத்தையும் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தையும் பார்வை செய்வது யோகமான அமைப்பாகும். சிறிதளவு தர்ம கர்மாதிபதி யோகமும் குருமங்கள யோகமும் உருவாகிறது. வீடு, வாகனம் வாங்கும் முயற்சியில் வெற்றி கிடைக்கும். தாயார் உடல்நலம் முன்னேற்றம் அடையும். தாய் மற்றும் தாய் வழி உறவினர் வழியில் இருந்த மன வருத்தம் நீங்கி நன்மைகள் நடக்கும். குழந்தை வரம் வேண்டி காத்திருந்தோருக்கு நல்ல செய்தி கிடைக்கும். காதலில் வெற்றி கிடைக்கும். பிள்ளைகள் வழியில் மகிழ்ச்சி தரும் சம்பவங்கள் நடைபெறும். அதனால் மகிழ்ச்சியும் மதிப்பும் மரியாதையும் கிடைக்கும். பூர்வீக சொத்து பிரச்சனையில் முன்னேற்றம் ஏற்படும். சிலருக்கு சொத்தில் பங்கு கிடைக்கும். அரசியல்வாதிகள், அரசு அதிகாரிகளுக்கு பதவியும் பாராட்டும் தேடி வரும். கலைஞர்களுக்கு நல்ல வாய்ப்பு கிடைக்கும். புத்தி கூர்மை பளிச்சிடும். புத்திசாலித்தனமாக செயல்பட்டு வெற்றியும் பாராட்டும் பெறுவீர்கள். வேலை தேடுவோருக்கு நல்ல வாய்ப்பு கிடைக்கும். வேலை இருப்போருக்கு நல்ல நிலை தொடரும். கேட்ட இடத்தில் கடன் கிடைக்கும். கடன் தொல்லை குறையும். நோயின் தாக்கம் குறையும். திருமண முயற்சியில் மாத பிற்பகுதியில் இழுபறி இருக்கும். பொறுமை தேவை. கணவன் மனைவி இடையே கருத்து வேறுபாடு தோன்றும். விட்டு கொடுத்து செல்வது அவசியம். வெளிநாடு, வெளிமாநிலத்தில் வேலை தேடுவோருக்கு வாய்ப்புகள் கிடைப்பதில் தடைகள் இருக்கும். விடாமுயற்சி தேவை. வாகனத்தில் செல்லும் பொழுது கவனம் தேவை. அதிக வேகம் வேண்டாம். தொழிற்சாலை பணியாளர்கள் பாதுகாப்பு நெறிமுறைகளை முறையாக பின்பற்றுவது அவசியம். தந்தையின் உடல்நலத்தில் முன்னேற்றம் ஏற்படும். தந்தை மற்றும் தந்தை வழி உறவினர் வழியில் நன்மைகள் நடைபெறும். ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். குலதெய்வ வழிபாடு செய்யும் வாய்ப்பு சிலருக்கு கிடைக்கும். சொந்த தொழிலில் முன்னேற்றம் கிடைக்கும். சமுதாயத்தில் மதிப்பு, மரியாதை, அந்தஸ்து உயரும். தர்ம பணிகளில் ஆர்வம் அதிகரிக்கும். முன்னின்று நடத்துவீர்கள். சித்தர்கள், குருமாக்களின் ஆசியும் தரிசனமும் கிடைக்கும். சிலருக்கு சொந்த ஊருக்கு செல்லும் வாய்ப்பு கிடைக்கும். லாபம் சுமாராக இருக்கும். வீண் விரயங்கள் வரும். சிக்கனம் தேவை. சேமிப்பு கை கொடுக்கும். கணவன் மனைவி தாம்பத்திய உறவுநிலை சுமாராக இருக்கும். பள்ளி மாணவர்களுக்கும், கல்லூரி மாணவர்களுக்கும், ஆராய்ச்சி மாணவர்களுக்கும் சிறப்பான முன்னேற்றம் கிடைக்கும். நல்ல கல்லூரியில் இடம் கிடைத்து வெற்றி பெறுவீர்கள். கலைஞர்கள் சிறப்பான வாய்ப்புகள் பெறுவார்கள்.
வங்கித்துறையினர், ஆசிரியர்கள், காவல்துறையினர் முன்னேற்றம் அடைவார்கள். ஐடி துறையினர் சிறு தடைகளை சந்திப்பார்கள். ஷேர் மார்க்கெட் ட்ரேடிங் நல்ல லாபம் தரும். மொத்தத்தில் சிம்ம ராசிக்கு ஆகஸ்ட் மாதம் பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியும் பாக்யஸ்தானாதிபதியும் ஆகிய குருவும் செவ்வாயும் சிறப்பான பலன்களை வழங்கும் யோகமான மாதமாகும். அதிர்ஷ்டமான நிறங்கள் மஞ்சள் மற்றும் சிகப்பு. அதிர்ஷ்டமான எண்கள் 3 மற்றும் 9. ஞாயிற்றுக்கிழமை தோறும் சிவபெருமானையும், வெள்ளிக்கிழமை தோறும் மகாலட்சுமி தாயாரையும், சனிக்கிழமை தோறும் சனி பகவானையும் வழிபட்டு வர தடைகள் நீங்கி அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும். நான் சொன்ன ராசி பலன்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்க ஜாதகத்துக்கு பலன்கள் பார்க்க, ஜாதக பொருத்தம் பார்க்க ஸ்கிரீன்ல கொடுத்திருக்க இமெயில் ஐடியோ அல்லது போன் நம்பரையோ கான்டாக்ட் பண்ணுங்க.